இங்க கதைக்களம் என்னவா இருந்தாலும் சில இயக்குனர்கள் தங்களோட அரசியல் புரிதலோட சில சமூக கருத்தை உள்ளடக்குவாங்க. மோஸ்ட்லி சோசியல் மெசேஜ்காகவே எடுக்கிற படம் அரசியல் படமா இருந்தா அந்த வசனங்களும் சமூக கருத்துக்களும் பெரிய அளவுல வரவேற்பை பெறும். ஆனா அரசியல் படமே எடுக்காம எளிய மக்களோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய வழிகளை காட்டுறது சில இயக்குனர்கள் தான். அதுல எச் வினோத் முக்கியமான ஒருத்தர். எச் வினோத் தன்னோட எல்லா படத்திலயுமே அங்கங்க சில சமூக கருத்துக்களை உள்ளடக்கி இருப்பாரு. அது எல்லாமே பெருசா பேசப்படலனாலும் அவரோட கருத்து நிச்சயமா பாராட்டப்பட வேண்டிய ஒண்ணு. எல்லா படத்திலையும் எப்படிப்பட்ட அரசியல் கருத்துக்களை உள்ளடக்கி இருக்காருன்னு பாப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் சதுரங்க வேட்டை. ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவங்கிட்ட கருணை எதிர்பார்க்காத, அவனோட ஆசையை தூண்டு அப்படின்னு அழுத்தமா சொல்லியிருப்பாரு. கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சு பார்த்தா ஏமாத்துறது தப்புனா ஏமாறுறது அதை விட பெரிய தப்பு அப்படின்றது தான் அவர் சொல்ல வந்த விஷயம். பிளாஷ்பேக்ல பணக்காரனுங்க ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டு அதுல இருந்து தப்பிக்க பணத்தை வீசி எறிவானுங்க. சாலையோரமா விபத்துக்குள்ளாகி அநீதியை சந்திச்ச மக்களோட வழியை காட்டியிருப்பாரு. இந்த சாலையோர விபத்தை வச்சு மனிதன் ஒரு படம் ஃபுல்லா வந்துச்சு. பட் வினோத் சிம்பிளா பிளாஷ்பேக்ல சொல்லியிருப்பாரு. மேலும் ஏழைங்களுக்கு நீதி வாங்கி கொடுக்கறேன்னு சொல்லி சில பேர் கேஸ் போட்டு அவங்க பணத்தை வாங்கிட்டு போயிடுறாங்க அப்படின்றத காட்டியிருப்பாரு. எல்லாத்தையும் தாண்டி வினோத்தோட டச்னு ஒன்னு இருக்கும். உண்மையாவும் நேர்மையாவும் இருக்கணும்னு எங்க அப்பா காந்தி பாபுன்னு எனக்கு பேர் வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் வரும். அப்படிப்பட்ட ஒருத்தனை இந்த சொசைட்டி எப்படி மாத்தி இருக்குன்னு சூப்பரா காட்டியிருப்பாரு. மேலும் பொன்வனருக்கும் நடராஜுக்கும் நடக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் கான்வர்சேஷனை வந்து தமிழ் சினிமாவோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீன் அப்படின்னு சொல்லலாம். அப்படியே தப்பு பண்ற ஒருத்தன் தன்னோட குடும்பத்துக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படி திருந்துறான்னு நல்லபடியா முடிச்சிருப்பாரு. செகண்ட் தீரன் அதிகாரம் 1. உண்மையில நடந்த ஒரு ஆபீசர் பவேரியா அப்படின்ற கேங்க பிடிக்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படின்றத ரொம்பவே தாக்கத்தை ஏற்படுத்தி எங்கேஜிங்கா ஸ்கிரீன் பிளே அமைச்சு சொல்லியிருப்பாரு. நம்ம கவர்மெண்ட் பவர்ல இருக்கிறவங்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை ஏன் சாதாரண மக்களுக்கு கொடுக்கறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா கார்த்தியை வச்சு கேள்வி எழுப்பியிருப்பாரு. அங்க வினோத்தோட டச்னு ஒன்னு இருக்கும். அது 3 விதமா காட்டியிருப்பாரு. ஒன்னு பாதிக்கப்பட்டவங்களோட வலி. ஒரு அம்மா வந்து கார்த்திக் கிட்ட அவங்களோட வலியை சொல்லுவாங்க. பல வருஷம் கனவு சாமி, குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்த காசை ஒரே நாள்ல இறக்கமே இல்லாம அடிச்சு புடுங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்டவங்களோட வலியை காட்டியிருப்பாரு. இன்னொன்னு மக்களுக்காக போராடுற போலீஸ்காரங்க அவங்க குடும்பத்தை கூட பார்க்காம இனி ஒரு அசம்பாவிதம் நடக்க கூடாதுன்னு தங்களோட வாழ்க்கையை குற்றவாளியை பிடிக்க நாட்களை செலவு பண்ணுவாங்க. ஆனா அப்படி போராடின போலீஸ்காரங்களுக்கு எந்த ஒரு அங்கீகாரமோ பதவியோ கிடைக்கலன்னு கஷ்டப்பட்ட போலீஸ்காரங்களோட வழியை காட்டியிருப்பாரு. 3வது குற்றவாளிகளோட இரக்கமின்மை. அவனுங்க ஒரு குழந்தைய பார்த்தா கூட அவனுங்களுக்கு அந்த உயிர் கண்ணுக்கு தெரியாது, அது போட்டிருக்க நகைதான் கண்ணுக்கு தெரியும்னு ரொம்ப கொடூரமா காட்டியிருப்பாரு. இந்த முதல் 2 படத்திலையும் வினோத்தோட ட்ரேட்மார்க்னு ஒன்னு சொல்லணும்னா காட்சிகளை அனிமேஷன்ல காட்டி தாக்கத்தை ஏற்படுத்துறது அப்படின்னு சொல்லலாம். இந்த சதுரங்க வேட்டை மற்றும் தீரன் தான் எச் வினோத்தோட பிலிம் மேக்கிங் ஸ்டைல அவரோட 100% விருப்பத்துக்கு ஏற்ப நமக்கு கொடுக்க முடிஞ்சது. ஆனா இதுக்கப்புறம் தல அஜித்தோட மாஸ் ஃபேன் பேஸ்க்காக வினோத் கொஞ்சம் மாஸ் காட்சிகளை இணைக்க வேண்டியிருந்துச்சு. 3வது படம் நேர்கொண்ட பார்வை. என்னதான் ரீமேக் படமா இருந்தாலும் நோ மீன்ஸ் நோ அப்படின்ற வசனத்தை அழுத்தமா தலையை வச்சு சொல்லி முடிச்சிருப்பாரு. தல மாஸ் படங்களை பண்ணிட்டு இருந்தப்போ ஒரு மாறுபட்ட ரோலா இந்த பாரத் சுப்ரமணியம் கேரக்டர் அமைஞ்சது. தலைக்கு இருக்க மாஸ் ஃபேன் பேஸை திருப்திப்படுத்த இன்டர்வல்ல ஒரு சூப்பர் ஃபைட் சீனும் வச்சிருப்பாரு. ஒரு டீசென்டான ரீமேக்கா பண்ணிருப்பாரு. அடுத்து வலிமை படமும் சரி துணிவு படமும் சரி ஒரு மாஸ் கமர்ஷியல் படமா இருந்தாலும் தன்னோட கருத்தியல ஸ்ட்ராங்கா சொன்ன ஒரு மனுஷன் வினோத். பட் மாஸ் காட்சிகள் அதிகமா இருந்ததால அது பெருசா நமக்கு தெரியல. வலிமையில என்கவுண்டர் தப்புன்னு அதிக சீன்ல சொல்லியிருப்பாரு. மேலும் எளிமையான மக்களோட வழிய சதுரங்க வேட்டை மற்றும் தீரன்ல சொன்ன மாதிரி நகையை பத்தி தலையை வச்சு ஒரு டயலாக் வச்சிருப்பாரு. நகை ஏழை மக்களோட சேமிப்பு. எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் அதை செலிப்ரேட் பண்றதுக்காக நகை ஒரு பெரிய உதவியா இருக்கு. நகை ஒவ்வொரு ஏழை மக்களோட வாழ்நாள் சேமிப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஒரு சீன்ல புள்ள குட்டிக்காரன் சார் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொல்லும் போது எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தப்பு பண்ணாம நேர்மையா உழைக்கிற மக்களை அசிங்கப்படுத்தாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த இடத்துல கஷ்டப்படுற மக்களோட வழிய ஒரு இயக்குனர் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்காரு அப்படின்றத காட்டுது. வலிமையில அவ்வளவு டீடைல் இருக்கும். பட் செகண்ட் ஹாஃப்ல ஸ்கிரீன் பிளே மட்டும் கொஞ்சம் எங்கேஜிங்கா இருந்திருந்தா கண்டிப்பா வலிமை ஒன் ஆஃப் த பெஸ்ட் கமர்ஷியல் ஃபிலிமா இடம் பிடிச்சிருக்கும். நெக்ஸ்ட் துணிவு. வலிமையில வந்து வினோத் என்ன மிஸ் பண்ணாரோ அதை துணிவுல கம்ப்ளீட்டா பண்ணி முடிச்சாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா தலையோட ஆக்ஷன் பிளஸ் கெத்த காட்டிட்டு செகண்ட் ஹாஃப்ல அவரோட ஸ்டைல்ல கஷ்டப்படுற மக்களை இந்த பேங்க்காரங்க எப்படி மூல செலவு பண்ணி ஒவ்வொரு விஷயத்திலும் சிக்க வைக்கிறாங்கன்னு சூப்பரா காட்டியிருப்பாரு. வினோத்தோட டச் இதுலயே இருக்கும். நேரடியா பேங்க் ஓனர்ஸ மக்கள் கிட்ட பேச வச்சு அடி அடிப்பாரு. கேட்கிற ஒவ்வொரு கேள்வியும் மக்களை வெயிட் பண்ண வச்சு அலக்கழிக்கிற பேங்க் ஓனர்ஸை கிளின்னு கிழிச்ச மாதிரி இருக்கும். அதுதான் எளிய மக்களுக்காக வினோத்தோட குரல். அடுத்தது ஜனநாயகன் ரீமேக் படமா இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல வினோத் ஸ்கிரீன் பிளே அமைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. சோ எச் வினோத்தோட டச்சை ஜனநாயகன் படத்திலையும் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம்.